என்ன விட்டு என்ன கொன்றாத. ஏய், இந்த போலீஸ்காரங்கிட்டே உன் வேலையை காட்டியா? என்ன விசாரிக்க அவன் ஜட்ஜா? நான் சொல்ல மாட்டேன். என் பேச்ச கேப்பியா? கேக்குறேன். அப்போ நான் சொல்றேன், நீ செத்து போ. நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கேன். நீ மேல போயிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. செத்து போடி. ஐயோ 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 என்னாச்சு? ஐயோ செந்தோ செந்தோ என்னாச்சு? செந்தோ ஐயோ ஏஜே ஏஜே அண்ணே என்னாச்சு? அண்ணே செந்தோ என்னடா பாரு தலங்க சிந்து என்ன ஜெயமா ஹெல்ப் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. அதுக்குள்ள டைம் இல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. கார்ல போயிடலாம். ஐயோ சிந்து, ஐயோ சிந்து என்னாச்சு? ஹெல்ப் பண்ணு. தூக்குங்க சிந்து தூக்கு. என்னமா ஆச்சு உனக்கு? ஹெல்ப் பண்ணு நீ. கேட்ட தர. ஐயோ ஐயோ என்னமா ஆச்சு? ஓ மை காட், சிந்து பொலஸ்டானா என்னை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிடுவாளே. விட மாட்டேன். ட்ரீட்மெண்ட்டை பார்த்தா ஒருவேளை பொழைச்சுக்குவாளோ? அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்தும் எப்படி பொழைச்சா? சிந்து மட்டும் கண் முழிச்சா மொத ஆப்பு நமக்கு தானே. இப்ப என்ன பண்றது? என்ன இவன் பொண்டாட்டி சாவு கிடக்குற ஃபீலிங்கே இல்லாம இருக்கான். கொஞ்சமாச்சும் அழறானான்னு பாரு. அழறத விட்டுட்டு பதட்டமாவே இருக்கான். காலையில சித்து டென்ஷனாவே இருந்தா. நான் கேட்டப்ப கூட மழப்பலாவே பதில் சொன்னா. அவ டென்ஷனா இருந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பானா? இவனோட மொழியே சரியில்லையே. என்னாச்சுன்னு தெரியலையே. சிந்து இதுக்கு மொட்டை மாடிக்கு போனா? நாம எல்லாம் கீழே பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கும் போது சிந்துக்கு மேல என்ன வேலை? சிந்து விழும்போது நீ எங்க இருந்த? நான் கீழே ஹாலில் தான் இருந்தேன். சத்தம் கேட்டு தான் நானும் வெளியே ஓடி வந்தேன். என்னாச்சுமா? சிந்து எப்படி இருக்கா? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ஜெயம்மா. உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எதுவும் தெரியல ஜெயம்மா. டாக்டர் உறுதியா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படியா? எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கடவுளே, நல்ல நாள் அதுவும் இப்படி ஆயிடுச்சே. அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவேன்? கவலைப்படாதீங்க ஜெயம்மா, ஒன்னும் ஆகாது. நம்ம நம்பிக்கையோட இருப்போம். டாக்டர் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுமா? சரி ஜெயம்மா, நான் ஃபோன் பண்றேன்.
கடவுளே, பாவம், நீ சிந்து எப்படியாவது காப்பாத்துப்பா. அவ உயிருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிற நல்ல தகவலை எங்களுக்கு கொடு. ஏஜேவுக்கும் ஹாசினிக்கும் இன்னைக்கு தல தீபாவளி. இன்னைக்குன்னு பார்த்து அவசகுணமா எதுவும் நடந்துடாம நீதான் பாத்துக்கணும். இந்த வீட்டு விசேஷத்துக்கு வந்த விருந்தாளிய உயிர் இல்லாம அனுப்பிடாதப்பா. பாவம் சித்ரா, தன்னோட அன்னைக்கு ஏதாவது ஆச்சுன்னா சித்ராவால அதை தாங்கிக்கவே முடியாது. பாவம், அவ துடிச்சு போயிடுவா. யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லாம நீதான்ப்பா பாத்துக்கணும். அடுத்து ஹாசினி கிட்ட இருந்து வர்ற செய்தி நல்ல செய்தியா இருக்கணும். பிளீஸ். சித்ரா, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். பத்ரி, சிந்து என்ன பண்ண? சிந்து உன்னாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கா. என்ன நடந்துச்சுன்னு மரியாதையா சொல்லிடு. ஏய், என்ன உளர்ற? எனக்கு எதுவும் தெரியாது. போய் சொல்லாத. சிந்துவை நீதான் புடிச்சு தள்ளி விட்டுருப்ப. ஏய், டென்ஷன் பண்ணாத. நான் எதுக்கு ஏன் பொண்டாட்டியை தள்ளி விடணும்? உனக்கு என்ன பைத்தியமா? அவளை தள்ளி விட்டு கொள்ற அளவுக்கு எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் உங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லையா? எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத. நான் எதுக்கு நடிக்கணும்? எனக்கும் அவளுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏய், முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. ஓ, பிரச்சனை எல்லாமே வீட்ல சிந்து அழுது முகம்லாம் வீங்கி இருந்துச்சு. நான் என்னன்னு கேட்டதுக்கு அவ ஒண்ணுமே சொல்லல. என்கிட்ட சொல்லலன்னா கூட பரவாயில்ல. எதுவா இருந்தாலும் ஏஜே கிட்ட சொல்லுன்னு நான் சொன்னப்போ உடனே ஏஜேவை பார்க்கலான்னு போனா. ஆனா எதுவுமே சொல்லாம அவ திரும்பி வந்துட்டா. பிரச்சனை எதுவுமே இல்லாமல ஏஜே கிட்ட போவாங்க? எனக்கு மட்டும் என்னன்னு தெரியும். என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லையே. பிரச்சனையே நீதாங்கிறப்போ உன்கிட்ட எப்படி சொல்லுவாங்க? சித்ரா, நீரு, நான் வந்துடுறேன். ஏய், மரியாதையா வாயை மூடிட்டு போயிடு. நானே சிந்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலையில இருக்கேன். என்கிட்ட வந்து இப்படி பேசுற? உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? ஓ, நீ அவ்ளோ நல்லவனா? சிந்து இருக்கும் போதே ஸ்வேதாக்கு ஆசைப்பட்டவன் தானே நீ? வார்ன் பண்ணியும் இன்னைக்கு என் தங்கச்சியை பார்க்க போனல. இவ்ளோ அயோக்கியனா இருக்கிறவன் பொண்டாட்டி கிட்ட மட்டும் யோகியனா நடந்துக்குவானா? சொல்லு, சிந்துவை என்ன பண்ண சொல்லு. எல்லாரும் கீழே இருக்கும்போது எதுக்கு அவ்வளவு மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போன? பதில் சொல்லு. இங்க பாரு, உன்னை கை எடுத்து கும்புறேன். எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? சிந்துக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு நீதான் காரணம். இனிமே என் வாழ்க்கையில தயவு செஞ்சு குறுக்க வராத. ஐயோ, என்னையும் சிந்துவையும் நிம்மதியா இருக்க விடு. உன்னை கை எடுத்து கும்புற, பிளீஸ். இவன் எதுக்கு இப்போ இப்படி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு போறான்? அதுவும் எல்லாத்தையும் நான் செஞ்ச மாதிரியே விட்டு போட்டுட்டு போறான். எதுக்கு இவ்ளோ நடிக்கிறான்? பத்ரி ஏன் இப்படி சொல்லிட்டு போறாரு? இந்த ஹாசினி என்ன சொல்லிருப்பா? இவ யாரையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டாளா?
டாக்டர் என்னாச்சு? எனிதிங் சீரியஸ்? டாக்டர் டாக்டர் என் ஒய்ஃப் wait, எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அவ இல்லனா என்னால உயிரோட இருக்க முடியாது டாக்டர். வெயிட் அவருக்கு தலையில அடிபட்டு ஏகப்பட்ட blood லாஸ் ஆயிருக்கு. ஐயோ டாக்டர், அப்ப அவ உயிருக்கு? நோ ப்ராப்ளம், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா தலையில உடனே ஒரு ஆபரேஷன் பண்ணணும், அவ்வளவுதான். மத்தபடி ஷீ இஸ் ஆல் ரைட். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, சிந்து உயிரோட கிடைச்சா போதும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. நோ ப்ராப்ளம் சார், ஐ வில் டு மை பெஸ்ட். எப்படி தப்பிச்சா? இப்ப என்ன பண்றது? அவ உயிரோட வந்து ஸ்வேதா விஷயத்த சொல்லிட்டா இந்த ஏஜ் என்ன உயிரோட விட மாட்டானே. சிந்து பொழைக்க கூடாது, ஏதாவது பண்ணணும். இந்த மெடிசனை உடனே வாங்கிட்டு வாங்க. கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். சபா. டாக்டர், இந்த சர்ஜரியில ரொம்ப ரிஸ்க் இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், இது மைனர் ஆபரேஷன் தான், பயப்பட வேண்டாம். இந்த பத்ரி தான் சிந்துவை ஏதாவது பண்ணிருக்கணும். சிந்து என்ன சின்ன குழந்தையா மாடியில இருந்து விழறதுக்கு? பத்ரி எதுக்கும் அஞ்சாத ஒரு கொலைகாரன். இவனாலதான் சிந்துக்கு இப்படி ஆயிருக்கணும். இத உடனே ஹிட்லர் கிட்ட சொல்லணும். அவர்தான் பத்ரிக்கு சரியான ஆளு. இந்த ஹிட்லர் வேற நேரம் காலம் தெரியாம பேசிட்டு இருக்காரே. சர்ஜன் இனிமே தான் ஏஜி, வரணும். ஆமா, இமிடியேட்டா பண்ணணும். ஏஜி, என்ன? உங்ககிட்ட தனியா பேசணும். நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேன், அப்புறமா வரேன். நீ போ. சாரி டாக்டர், சர்ஜன் வந்து இங்கதான் இருக்காரா இல்ல வெளியூர்ல இருந்து இங்கே வரணுமா? தான் இருக்காங்க. அதான் சிந்து உயிருக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்கள பிடிச்சு தொங்கிட்டே இருக்காரு? யோ ஹிட்லர், சிந்துக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே பத்ரி தான். அவனே மருந்து வாங்க அனுப்பியிருக்க. நீ எல்லாம் அட மட சம்பராணி ஹிட்லர். டாக்டர் கிட்ட அப்படி என்னதான் பேசுற? உயிருக்கு எந்த ஓ, ஆபத்தும் இல்ல. ஏஜே, அர்ஜென்ட்டா உங்ககிட்ட பேசணும். நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன நடக்குது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கும் உனக்கு? சும்மா டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு போய் தலை, அப்புறமா வந்து பேசுறேன். போ. சாரி டாக்டர். இந்த ஹிட்லர் என்ன ஒரு மனுஷிய கூட மதிக்க மாட்டேங்கிறாரு. ச்சே, அப்படி என்னதான் டாக்டர் கிட்ட பேசுவாரோ? சிந்து உயிரை காப்பாத்துறத பத்தி தானே. டாக்டரே காப்பாத்துறேன்னு சொன்னாலும் இந்த பத்ரி சிந்துவை விட மாட்டான் போல இருக்கே. அவன் முகமே சரியில்லை. சிந்து உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொன்னப்போ பத்ரி சந்தோஷப்படாம ஷாக் ஆனா. அதுக்கு என்ன அர்த்தம்? சிந்து உயிரோட இருக்கிறது பத்ரிக்கு விருப்பம் இல்ல. அதனால சிந்து உயிருக்கு அவனால ஆபத்து இருக்கு. இது சொல்ல போனா அந்த ஹிட்லர் காச்சு மூச்சுன்னு கத்துறாரு. இனி இந்த ஹிட்லரை நம்பி பிரயோஜனம் இல்ல. நாமளே களத்துல இறங்கிட வேண்டியதுதான். சிந்துவுக்கு பாதுகாப்பா நானே இருக்கேன். அவ உயிருக்கு பத்ரியால எந்த ஆபத்தும் வராம நானே பாத்துக்கிறேன். நல்ல செய்தியா இருக்கணும். ஹாசினி, ஹாசினி சொல்லுமா, என்னாச்சு? சிந்துவோட உயிருக்கு ஒண்ணும்? அதெல்லாம் ஒன்னும் ஆபத்து இல்ல ஜெயமா. பாடா, ஐயோ, இப்பதாம்மா எனக்கு உயிரே வந்துச்சு. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? நீயும் நல்ல செய்தியா சொல்லிட்ட. உங்க வேண்டுதல் வீண் போகல ஜெயமா. சிந்து உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சரி, வேற டாக்டர் என்ன சொன்னாரு? நிறைய ரத்தம் போயிடுச்சா, அச்சச்சோ. ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும்னு சொல்லிருக்காங்க. ஓ, மத்தபடி ஒன்னும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்க. அப்பா, எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லைன்னு சொன்னதும். ஆமா, சிந்து எப்படி அங்கிருந்து விழுந்தானே தெரியலையே. என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது தெரியுமா?
கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் ஜெயம்மா. என்ன அப்படி சொல்ற? கண்டுபிடிச்சிருவியா? ஏன், ஏதாவது பிரச்சனையா? ஆ, 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 இல்ல ஜெயம்மா, சிந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவா. அவளுக்கு சுயநினைவு வந்ததும் என்ன ஆச்சுன்னு அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொன்னேன். சரி, எப்படியோ சிந்து நல்லபடியா வீடு வந்து சேர்ந்தா சரி. நீங்க எதுக்கும் பயப்படாம இருங்க ஜெயம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி ஹாசினி, சிந்துவ பக்கத்துல இருந்து ஜாக்கிரதையா பாத்துக்கமா, எங்கேயும் போயிடாத. பார்த்துதான் ஆகணும், அப்போதான் சிந்துவுக்கு நல்லது. நான் நல்லபடியா அவளை கவனிச்சுக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. சரி, வச்சுட்டுமா? போன் என் கிட்டேயே தான் இருக்கு, எப்ப வேணா பண்ணு. ம், சரிங்க ஜெயம்மா, நான் வச்சிடறேன். எப்படி டென்ஷன் இல்லாம இருக்கிறது? தீபாவளி அதுவுமா வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ச்சே, இப்படி என்ன ஆயிருக்கும்? சித்ரா, ஒன்னும் ஆகாது. டாக்டர், ஒரு நிமிஷம். எங்க சிந்துக்கு எதுவும் ஆகாதுன்னு ரொம்ப கவலையா இருக்கு டாக்டர். எப்படியாவது அவளை காப்பாத்துங்க ப்ளீஸ். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பத்ரியால தாங்க முடியாது. சிந்து உயிரோட இருந்தாதான் என்னால தாங்க முடியாது. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி, தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது. வா. டாக்டர் நீங்க? நான் நான் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், சென்னை கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன். இவங்க தானே சிந்து? ஆமா டாக்டர். சர்ஜரி பண்ண வேண்டிய பேஷண்ட் தானே? ஆமா, இவங்க தான் டாக்டர். ஓகே. ஜஸ்ட் ஒரு சின்ன செக்அப் தான். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர். அவ்வளோ உயரத்துல இருந்து விழுந்தும் நீ சாகலையா? உசுரோட இருந்து ஏன் உசுர வாங்குறியம்மா? ஆனா நீ தப்பிச்சும் பிரயோஜனம் இல்ல. இப்பதான் நீ சாக போறியே. உன்னை துரத்திட்டு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ உன்னை கொன்னுட்டு அதை செய்ய போறேன். நீ கண் முழிச்சிட்டா உண்மை தெரிஞ்சு அந்த ஏஜே ஃபேமிலி என்னை உயிரோட புதைச்சிரும். ஆனா உன்னை நான் கண் திறக்க விட மாட்டேன். உண்மையெல்லாம் உன்னோடவே புதைஞ்சு போட்டோம். சிந்து, நீ செத்து போயிடுமா? நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ செத்து போ. மேல இருந்து நானும் ஸ்வேதாவும் ஹாப்பியா இருக்கிறத பாரு.